Stalin is a useless fellow. He does not know anything. அப்படின்னு இவரே பேட்டி கொடுத்தாரு. அவர்கிட்ட போய் நீ ஸ்ரீலங்காவது இலங்கை இல்லை ஈழ விவகாரம் பற்றி கேட்டீங்கன்னா சிலோனா அப்படின்னு கேட்பாரு. இஸ் யூஸ்லெஸ். ஒரு கவுன்சிலர் ஆகிறத விட இது கிடையாது. இப்படின்னு சொன்னவர் தான் வைக்கும். கருணாநிதி கும்பலையும் ஸ்டாலினையும் என்னவெல்லாம் பேசியிருக்கிறார், இன்றைக்கு என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பட்டமாக தெரியுது. என்னன்னு தெரியுது, உன் பையனுக்கு ஒரு நாடாளுமன்றத்துக்கு சீட்டு, உனக்கு ஒரு சீட்டு ராஜ்யசபா, இது ரெண்டுத்துக்காகவும் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. கேமரா ரோலை வந்து பிச்சு போடுன்னு சொல்றாரு. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்தில் கேமரா ரோல் அந்த அளவுக்கு அவுடேட்டட் ஆயிட்டாரா வைகோ? அப்சல்யூட்லி. பதநீரில் சக்கரை இருக்கான்னு கேட்டார்ல ஸ்டாலின், அது மாதிரி தான் இது. இனமத்தோட சேரும்ன்ற மாதிரி சேருமானம் சரியா இல்லைன்னா இப்படி தான் வந்து நீ சேலத்திலிருந்து மறைந்த வீரபாண்டி ஆரம்பம் அவர் மட்டும் வைகோவுடன் சென்றிருக்கிறார். திமுக கருணாநிதி அரசியல் துறவரம் இப்படியெல்லாம் இருந்த வைகோ இன்றைக்கு எங்கே வந்து நின்றிருக்கிறார் என்றால், ஸ்டாலின் டீ குடிக்கும்போது டீயை செஞ்சிருக்காப்புல. ஸ்டாலின் ஒரு கடைஞ்சிருக்க தந்தி, ஒரு டீயை கூட ஒழுங்காக குடிக்க முடியாது சிந்தாம, சரியா? அதை வந்து போய் தொடக்கிறாப்புல. வணக்கம். இன்று இடம்பலம் சேனலில் பார்க்க போகிறது வைகோ அவர்களை பற்றி. அவர் குறித்து வந்து கூட்டணி மாறுவார், அதிமுக கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு, பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடக்குது, இந்த மாதிரி இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வைகோ அவர்கள் இன்றைக்கி ஏன் செய்தியாக இருக்காருன்னா, ஒரு நல்ல விஷயத்துக்கு இல்லை, ஒரு தவறான விஷயத்துக்காக தான். ஒரு கூட்டத்தில் வைகோ ஒரு உள்ளரங்கத்தில் பேசிகிட்டு இருக்கப்போதே மக்கள் ஏஞ்சி போயிட்டு இருக்காங்க. அப்போ பத்திரிகையாளர்கள் காலி சேரை படம் பிடிச்சிட்டு இருக்கும்போது பத்திரிகையாளர் ஒருமையில் பேசிடே அவனை போட்டு அடிங்கடா அப்படின்னு சொல்லியிருந்தார். மட்டும் இல்லாமல் கேமரா ரோலை பிச்சு போடுன்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு 4-5 பேர் பத்திரிகையாளரும் வந்து தாக்கியிருக்காங்க. இதை குறித்து மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு விஷயங்கள் குறித்து கிஷோர் கேசாமி கிட்டே கேள்வியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஒரு காலத்தில் எப்பேற்பட்ட மனுஷன், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இருப்பை வந்து காக்கிறதுக்கு என்ன வைகோ 93-94 அதாவது இதுல இருந்து வெளில வர்றாரு, திமுகவிலிருந்து வெளில வர போறாரு அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் தான் வைகோ பற்றி பேசு பொருள் ஆனது. அதுக்கு முன்னாடி வைகோ தென் மண்டலத்தில் மிகப்பெரிய ஒரு தளபதியாக பார்க்கப்பட்டார். இதெல்லாம் இருந்து, அதாவது திமுகவில் அவரோட பயணம் வேற. ஆனால் திமுகவை சவால் விட்டு திமுகவிலிருந்து வெளியே வருகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிகப்பெரிய அளவில் அது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 72 ஒரு பிரேக் திமுகவில் இருந்து ஒரு பிளவு ஏற்பட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெளியில் வந்து அவர் அதிமுகவை துவங்குகிறார். அதிமுக துவங்கப்படுகிறது, அவரும் அதில் பயணிக்கிறார். அதுக்கு அடுத்தது திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக, கருணாநிதிக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது அப்படின்னா வைகோவுடைய இதுதான், வெளியேற்றம் தான். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வைகோ வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக, அரசியல் சக்தியாக உருவெடுப்பார் என்று தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. அவருடைய பேச்சாற்றல் முக்கியமா இருக்கு இல்லையா, அது வந்து மக்களை கவரக்கூடிய வண்ணம் அது அமைந்தது. அப்போ நிறைய திமுக மாவட்ட செயலாளர்களே வைகோவின் பின்னால் அணிதிரளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. கருணாநிதி இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், சேலத்திலிருந்து மறைந்த வீரபாண்டி ஆறுமுகம் அவர் மட்டும் வைகோவுடன் சென்றிருந்தால் திமுக க்ளோஸ், கருணாநிதி அரசியல் துறவரம் கொண்டிருப்பார். அவர் அதே சொல்லிட்டார், வீரபாண்டி போனால் நான் அரசியலை விட்டு விலகிட வேண்டியதுதான் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வைகோவுடைய தாக்கம் இருந்தது. இப்படி எல்லாம் இருந்த வைகோ, இன்னும் சொல்லணும்னா 98 அந்த சமயத்தில் 97-98 அதிமுக ஒரு சோதனையான காலத்தில் இருந்த ஒரு, ஏன்னா 96 மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது அப்போது அந்த 98 தேர்தலுக்கு முன்னால் நடந்த அந்த ஒரு மாநாடு நடக்குது, மதுரையில் நடந்ததுன்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய மாநாடு. இந்த மாநாட்டில் எழுச்சி உரை வைகோ பேசுகிறார். வைகோ சிறப்பு பேச்சாளராக இருக்காரு. அவர் வராரு, அப்படியே அந்த தொண்டர்களை பார்த்து அவர் பேசுகிறார். எப்படிப்பட்ட இயக்கம் உங்களது இயக்கம் தெரியுமா அப்படின்னு அதிமுகவை பற்றி பேசுகிறார். தொண்டர்கள்லாம் எழுச்சி வருது, தொண்டர்கள்லாம் ரத்தங்களுக்கெல்லாம். இப்படியெல்லாம் இருந்த வைகோ இன்றைக்கு எங்கே வந்து நின்றிருக்கிறார் என்றால், ஸ்டாலின் டீ குடிக்கும்போது டீயை செஞ்சிருக்காப்புல. ஸ்டாலின் ஒரு கடைஞ்சிருக்க தந்தி, ஒரு டீயை கூட ஒழுங்காக குடிக்க முடியாது சிந்தாம, சரியா? அதை வந்து போய் தொடக்கிறாப்புல. இந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்காரு. ஸ்டாலின் இஸ் a useless fellow. He does not know anything. அவர்கிட்ட போய் நீ ஸ்ரீலங்காவது இலங்கை இல்லை ஈழ விவகாரம் பற்றி கேட்டீங்கன்னா சிலோனா அப்படின்னு கேட்பாரு. இஸ் யூஸ்லெஸ்.
ஒரு கவுன்சிலர் ஆகிறத விட இது கிடையாது இப்படின்னு சொன்னவர் தான் வைகோ. சரியா? இதே வைகோ அங்கே போய் அங்கே நிற்கிறார் அப்படின்னா சரி, அரசியலில் ஒருவர் ஒன்று பேசுவதும் அது மாறி அதற்கப்புறம் வேற ஒரு நிலைப்பாடு எடுப்பதும் அப்படின்றதெல்லாம் வந்து இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் எந்த அளவுக்கு வைகோ பேசியிருக்கிறார்ன்றதை பாருங்க. கருணாநிதி கும்பலையும் ஸ்டாலினையும் என்னவெல்லாம் பேசியிருக்கிறார், இன்றைக்கு என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பட்டமாக தெரியுது. என்னன்னு தெரியுது? உன் பையனுக்கு ஒரு நாடாளுமன்ற சீட்டு, உனக்கு ஒரு சீட்டு ராஜ்யசபா, இது ரெண்டுத்துக்காகவும் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. இப்படித்தானே? இல்லையா அந்த வீடியோ ரோல் கேமரா ரோலை வந்து பிச்சு போடுன்னு சொல்றாரு. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்தில் கேமரா ரோல் அந்த அளவுக்கு அவுடேட்டட் ஆயிட்டாரா வைகோ அப்படின்னு. அப்சல்யூட்லி. சரியா? 17 சர்க்கரை இருக்கான்னு கேட்டார்ல ஸ்டாலின், அது மாதிரி தான் இது. இனமத்தோட சேரும்ன்ற மாதிரி சேருமானம் சரியா இல்லைன்னா இப்படித்தான் வந்து நிற்கும். ஆனால் வைகோ இதை செய்வதற்கு திமுகவும் ஒரு காரணம். அதாவது வைகோ இந்த நிலைக்கு தள்ளப்படுவதற்கு திமுகவும் ஒரு காரணம். சொல்றாருங்க, அவருடைய கட்சிக்காரர் ஒருத்தர் இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு, மல்லை சத்யாவோட ஒரு பிரச்சனை அவருக்கு, துரோகின்னு. அவர் என்ன சொல்றாருனாக்கா மகனுக்காக என்னை வந்து இது பண்றாரு. ஆமா, அந்த பிரச்சனையும் போயிட்டு இருக்குல்ல, போயிட்டு இருக்கு. அதுல அவர் பேட்டி கொடுக்குறாரு. முக்கியமா என்ன பேட்டி, அதுல முக்கியமான பாயிண்ட் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, செந்தில் பாலாஜி என்ன பண்றாருன்னா முன்னாள் சட்டமன்ற வேட்பாளர் மதிமுகவுடைய சட்டமன்ற வேட்பாளரை தூக்கிட்டு போய் இப்போ திமுக ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்றத அவர் என்ன சொல்றாருன்னா, செந்தில் பாலாஜி தான் அவர் பூர்த்தி கூட்டு பண்ண. செந்தில் பாலாஜி தனியா பண்ணாரா இல்ல ஸ்டாலினோட ஒப்புதல் எல்லாம் பண்ணிருக்க முடியுமா? இல்ல அவங்களோட கவனத்துக்கு தெரியாம பண்ணிருக்க மாட்டாங்க. அப்போ ஸ்டாலினோட ஒப்புதலோட தானே நடந்திருக்கு. அப்படிங்கும்போது உங்க கட்சியை உங்க கூட கூட்டணி வைத்துக்கொண்டே அவர் கழுத்தெடுக்கிறாருங்கிற பொழுது நீ எப்படி ஜீர்ணிக்கிற? இந்த உங்களுடைய தன்மானம் எங்கே போனது? மல்லை சத்யாவிடம் காண்பிக்கக்கூடிய அந்த கோபத்தை ஏன் உங்களால் ஸ்டாலினிடம் காட்ட முடியவில்லை? அந்த நிலைமையில இருக்காரு இன்னைக்கு. இவர் சொல்றாரு அந்த நபரோட 2 நாள் இவர் சுத்திட்டு இருந்தாரு. சரி, அவர் சுத்திட்டு இருக்கோம், கட்சிக்காரங்க தானே. அவர் திமுகல போய் சேரும் வரையில் அவர் மதிமுகவுடைய தொண்டர் தானே, மதிமுகவுடைய கட்சியில் இருந்த பதவியில் இருந்தவர் தானே. அவர் அங்கே போய் சேரத்துக்கு 2 நாள் முன்னாடி வரைக்கும் இவர் வந்து சுத்திக்கிட்டு இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வரீங்க? கட்சிக்காரங்க கூட சுத்தக்கூடாதா? பேசிக்கலி இந்த ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நீங்க கூர்ந்து கவனிங்க, இந்திய அரசியல் வரலாறே எடுத்து பாருங்க. தி ப்ராப்ளம் இஸ், நான் ஒரு தலைவன், சரி, என்னுடைய மகன் என்னுடைய மகள் அவங்களும் அப்படியே வருவாங்க. இப்போ ஒரே நேரத்தில் இது பார்த்தீங்கன்னா வந்து திமுக, பாமக, மதிமுக 3துலயும் நடந்துட்டு இருக்கு. நான் இதெல்லாம் இந்தியா முழுக்க நடக்குது. சரத்பவாருடைய மகள் சுப்ரியா சூலேக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்றத யாரும் கேள்வி கேட்க முடியாது, கேள்விக்கு அப்பாற்பட்டு. ஏன்னா சரத்பவாருடைய மகள் அப்படிங்கிற நம்முடைய பண்பாட்டோடைய இது என்னன்னா, இந்த தாய் தந்தை அவங்களுடைய பண்புகள் அப்படியே அந்த குழந்தைகளுக்கும் இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. இப்படின்றது நம்மளுடைய பண்பாட்டு. நம்ம என்ன சொல்றோம், இப்போ ஏதாவது ஒரு ஒரு கேஸை போய் கொடுக்குறோம்னா கூட கிஷோர் சன் ஆஃப் அப்படின்னு ஏன் போடுறாங்க? ஏன்னா அங்கிருந்து உங்களோட லெகசியை தெரிஞ்சுக்கலான்றது தான். இதுதான் அதோடைய அடிப்படையே. சரியா? வைக்கிறான் கிஷோர் ஹிம்செல்ஃப், வை சன் ஆஃப்னு போடணும். இல்லை புரியுது. பட் பாமகல பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு இந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் வருது. ஒன்று, நான் மருத்துவன் ஆக்குனது, மூணாவது தவறு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவர் ஆக்குனது, அமைச்சர் ஆக்கினது, இரண்டாவது தவறு மருத்துவர் ஆக்கினது, ஒன்றாவது தவறை நான் சொன்னேன்னு ரசபாசமாக்கி அப்படின்னு சொல்றேன். சரி, இதெல்லாம் இதுல இருந்து அவுட்கம். சரி, நீங்க தலைவர், நீங்க உழைச்சிருக்கீங்க, உங்க உழைப்புக்கு ஒரு சல்யூட். அது ஒன்றும் மாற்று. அங்கயோட உங்க லெகசி அங்கயோட அது ஏன் நீங்க முடிச்சுக்க தவறுறீங்க? இன்ஹெரிட் பண்ணணும்னு அது ஏன் நீங்க பண்றீங்க? உடனே வாரிசு அரசியல் தவறா, நாங்கள் வாரிசாக இருந்து அரசியலுக்கு வரக்கூடாதா? இப்படி யாரும் சொல்லலப்பா. எங்களை தீண்டாம செய்யாது, இப்படி யாரும் சொல்லலப்பா. ஆனால் நீ வாரிசாக வரும்போது உனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ரிவிலேஜ் வருது இல்ல, உனக்கு பகச்சுக்கிறதுக்கு எல்லாம் யோசிப்பாங்க. அந்த ப்ரிவிலேஜ் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு இல்லைல்ல. ராமசாமி படையாச்சியோட மகன் நான் தான் அடுத்த வாரிசு என்று வந்திருந்தால் மருத்துவர் ராமதாஸ் வந்திருப்பாரா? கஷ்டம்தான். வந்திருப்பாரா?
சரியா? அப்போ இந்த இதுதான் இங்க பிரச்சனையே. இங்கே தன்னுடைய மகனோ, தன்னுடைய மகளோ அவங்க அரசியல் வர்றது பிரச்சனையே இல்ல. ஆனா அவர்கள் அந்த கிரைண்டோட வருவதற்கான வாய்ப்பே நீங்க ஏற்படுத்துறது இல்லையே. அந்த ரூட் மேப்பே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆப் ட்ராப் ஆகுது. அவங்களுக்கு அந்த வாய்ப்பே நீங்க குடுக்குறது இல்லையே. நீங்க குடுக்கலனாலும் பரவால்ல. உங்க அல்லக்கைகள் குடுக்க விட மாட்டாங்களே. பார்த்து பிரின்ஸ் அவங்க உடனே அந்த பாதுகாப்போட கொண்டு போய் தானே எடுத்துட்டு போறாங்க. அப்போ இது 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 பிசினஸ்ல நடக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தீருபாய் அம்பானி. தீருபாய் அம்பானி பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவுல அந்த 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 சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். அவருடைய மகன்கள் முகேஷா இருக்கட்டும், அனிலா இருக்கட்டும். இப்போ முகேஷ், அனில் அவரோட மகளும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பட் முகேஷ், அனில் தான் நம்ம பிரதானப்படுத்துறோம். இதுலயே சொசைட்டில ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன் மகளை ஆண் பெண் அப்படிங்கிறது சரியா? ஓகே, ஃபர்கெட் தட். நான் முகேஷ், அனில் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்க முகேஷ் ஏதோ சில விஷயங்களை பண்ணார். பட் முகேஷோடைய பசங்கன்னு எடுத்தீங்கன்னாக்க அவங்க பெருசாக எதுவும் பண்ணல. சரியா? இந்த லெகசியை வச்சுக்கிட்டு அவங்க அம்பானின்ற பெயரை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எல்லாமே வந்துடுது. இன்ஹெரிட்டன்ஸ் அவங்களுக்கு எல்லாமே வந்துடுது. சரியா? இதை தான் எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. இது தொழிலில் இருக்கலாம். ஏன்னா அது அவனுடைய தொழில், அவனுடைய பிஸ்னஸ். அரசியல் பிஸ்னஸ் கிடையாது. ஆனால் அரசியலை நீங்கள் பிஸ்னஸாக மாற்றி வைத்திருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு இதை பேசுவதற்கு நான் தான், நெகோசியேட் பண்ணுறது நான் தான். இப்போ அவர் சொல்கிறார்ல, கூட்டணி பற்றி நான் தான் பேசுவேன், மருத்துவர் ராமதாஸ் நான் தான் பேசுவேன். சரி, அப்படி சொல்லக்கூடிய நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அன்புமணியை கட்சியை விட்டு வெளில தூக்கி போடுவேன். நான் அவரை அனுப்புவேனா? அனுப்ப முடியுமா? தூக்கி போடுவேனா? ஏன் இன்னைக்கு அப்படியே டோட்டலி ஏன் தூக்கி போடுறதுல என்ன இருக்கு? சரி, அன்புமணி ராமதாஸ் எடுத்துக்கோங்க. அவர் என்ன சொல்றாரு? மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லிட்டு கேட்டு போ. வெளியில டிராமா மாதிரி இது என்ன ஆகுதுன்னா, இது எப்படி தெரிய வருதுன்னா, அதாவது கட்சியில பாமகவில் இவ்வளவு நாள் உழைத்தவன் யார் வர முடியாது. என்னோடதையெல்லாம் நான் யாருக்கு கொடுத்துட்டு போறேன்? அவர் சொல்றாரு, கொடுத்துட்டு போறேன், அன்புமணி ராமதாஸ் தானே கொடுத்துட்டு போறேன், அன்புமணிக்கு தானே கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? இது இந்த ஊமை சனங்களுக்காக நான் பாடுபட்டேன் என்று மருத்துவர் ராமதாஸ் சொல்கிறார். சத்தியமான உண்மை, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் உங்கள் வீக்னஸை கொண்டு போய் நீங்கள் அன்புமணி ராமதாஸில் வைக்கிறீங்களே, ஏன் வைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமாக இது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் தான். இன்னொரு விஷயம், பத்திரிகையாளர்களை வந்து தாக்க சொல்கிறார். அது வந்து கேமரா இருக்குன்னு தெரிஞ்சுது அவருக்கு. தாக்க அதையும் கேட்டு அதுதான் வரும். இது எல்லாமே இங்கே பாயில் டவுன் ஆகுதுன்னு பாருங்க. நான் வந்து சாதனையாளர். நான் சாதனையாளர் என்பதனால் என்னுடைய சமூகம், அதாவது நம்முடைய சமூகம் என்னுடைய மகனையும் மகளையும் பொறுத்து கொள்ள வேண்டும். காலி சேர் இருந்தால் காட்ட தானே செய்வாங்க. இல்லைங்க, அது ஏன் அந்த எண்ணம் வருது? அண்ணாதுரை அப்படி நினைக்கலையேங்க. ஏன் அவரை பேரறிஞர்னு சொல்கிறோம்? அவர் மேலே 1000 விமர்சனங்கள் வைக்கலாம், அது வேற விஷயம். அவர் ஏன் பேரறிஞர் சொல்கிறோம்? அவர் அது நினைக்கலையேங்க. அவர் ஒரு தம்பி வா, தலைமையை ஏற்கவான்னு நாவலர் நெடுஞ்செழியனை தானே அழைக்கிறாரு. கருணாநிதி உட்பட அத்தனை தலைவர்களையும் அவர் வந்து அவர் வளர்த்து விடுறாருல்ல. அப்போ அந்த இடத்துல அவர் நினைக்கலையே. அந்த மாதிரி ஏன் நினைக்க மாட்டேங்கிறாங்கன்றதான் நம்முடைய கேள்வி. அதாவது நீ சம்பாதிச்சிட்ட, நீ இருந்த, நீ உழைச்சிருக்க. அவர் மருத்துவர் ராமதாஸ் சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தை நான் ஏற்றுக்கிறேங்க. இத்தனை கிராமங்களுக்கு சென்றிருக்கிறார், இத்தனை 1000 கிராமங்களுக்கு சென்று அவர் உழைத்திருக்கிறார். அதற்கு சன்மானமாக கோவில் கூட கட்டலாம் ராமதாஸுக்கு. சரியா? ஆனால் உன் மகனை ஏன் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நியாயமான கேள்விதான். இப்போ அதே தான் அப்படியே வைகோ வந்து எல்லாம் செய்திருக்கிறார். நான் இல்லைன்னு மறுக்கல. வைகோவுடைய பேச்சுக்கள், வைகோவுடைய என்ன சொல்றது, பங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அது மிகப்பெரிய அளவில் இருக்குன்னு எடுத்துப்போம் தமிழகத்துக்கு. அதற்காக உன் மகனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ எப்படி திணிக்க முடியும்? இல்லை, அது மட்டும் இல்லாமல் இன்னும் அதுக்கு நியாயப்படுத்துறீங்க. எப்படி நியாயப்படுத்துறீங்கன்னா, அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நானா விரும்பல, ஆனால் கட்சிக்காரங்களாம் விரும்புறாங்க. கட்சிக்காரனுக்கு நீ சொல்லணும். ஏன் கட்சிக்காரங்களுக்கு நீ புரிய வைக்கணும். நான் தலைவன், என்னுடைய உழைப்பால் வந்திருக்கிறேன், என் இடத்துக்கு நீ வரணும். என் மகன் ஏன் வரணும்னு நீ நினைக்கிற? ஏன் நீ வரணும்னு நினைக்க மாட்டேங்கிற? இப்படி நீ சொல்லணும். வைகோவை கொண்டு வரலாம் ஐயா அப்படின்னு சொன்னா, நீ ஏன் வரணும்னு நினைக்க மாட்டேங்கிற? நீ ஏன் அவன் வரணும்னு நினைக்கிற? என் பையன் எதுக்கு வரணும்? நீ வரணும், ஏன் நீ வா அப்படின்னு நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிற? இப்படி சொல்லக்கூடியவர்கள் இருக்கும் பொழுதுதான் ஜனநாயகம் தழைக்கும். அது வரைக்கும் அது தழைக்காது.
தம்பிக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. தம்பி எப்படியாவது கூப்பிட்டு வந்து உள்ளே விட்டுடலாம்யா, தம்பி நல்லா பண்ணுவார் தம்பி. இன்னைக்கு துரைமுருகன் பொதுச் செயலாளர் திமுகவின் துரைமுருகன் பொதுச் ஒதுக்கப்பட்டார். செயலாளர்லேருந்து ஒதுக்கப்பட வேண்டும், நீ பதவி விலகணும்னு சொல்கிறாங்க. யார் சொன்னது தெரியுமா? சபரீஷன் சொல்கிறாங்க கூப்பிட்டு. இல்லைங்க இதோட முடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, நீ ஒரு காலத்தில் உதயநிதி தம்பி பார்த்து இது நிற்கட்டமே, சேப்பாக்கத்தில் நிற்கட்டமே, நீ ஏன் சொல்லணும்? சேப்பாக்கத்தில் கட்சி தொண்டன் இல்லையா? திறமையானவன் இல்லையா? இவன் என்ன பண்ணான்? சேப்பாக்கத்தில் போய் உழைச்சானா? பூத்து ஒர்க் பண்ணானா? எதுவும் கிடையாது. உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்கன்னு 4 இடத்துல போய் கேட்டிருப்பானா? எதுவும் கிடையாது. இப்போ இவங்க முக்கியமாக நம்புறது என்ன தெரியுமா? வாரிசு. மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தந்தை மாதிரியே மகன் இருப்பார் அல்லது மகள் இருப்பார். தந்தையோடைய பெருமை தாயோடைய பெருமை என்பது மகனுக்கு வந்து சேரும் அப்படின்னு இவங்களா நம்புறாங்க. இது நம்மளுடைய பண்பாட்டில் வரக்கூடியது. இதை இவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக மாற்றி வைத்துக் கொள்கிறார். இல்லை, இப்போ கடைசியாக இப்போ நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டது, எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லுங்க, அந்த பதிலோட முடிச்சுக்கலாம். என்னன்னா, இப்போ வைகோ அவர்கள் வந்து போயஸ் கார்டனுக்கு நான் ஒரு வாட்டி அங்கேருந்து கால் வந்தது, நாங்கள் போவோம் திமுக கூட்டத்துக்கு போயிட்டேன், அதுலேருந்து எல்லாமே வந்து மாறி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னதா ஒரு செய்தி. நீங்கள் உங்களுடைய அரசியல் முடிவுகளுக்கு 1000 காரணங்கள் சொல்லலாம், சரியா? வைகோ அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது உண்டு. 2006 நடந்த சம்பவத்தை சொல்கிறார். 2006 தீர்க்கமாக செல்வி ஜெயலலிதா சொன்னதை இப்போ நான் பதிவு பண்ணுறேன். என்ன தெரியுமா? நான் வைகோவுடன் கூட்டணி வைத்தது எதற்காக என்றால், நம்ம ஒரு ஆளுங்கட்சி என்று நாம் வரப்போகிறோம். இப்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கிறோம், நம்ம ஆளுங்கட்சியாக தொடர வேண்டும். நாம் ஆளுங்கட்சியாக தொடரும் பொழுது ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக ஒன்று வர வேண்டும். அது நீங்க தான். அப்படி ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியும் வைகோவாக இருக்க வேண்டும் என்று சொன்னார், சரியா? ஆனால் அன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மதிமுக கணிசமான எம்எல்ஏக்களை வெற்றி பெற்றார். இன்னும் வலுவான ஒரு கட்சியா இருந்தாங்க எம்எல்ஏக்கள். நீ அதே எம்எல்ஏக்களை இப்போ வெற்றி பெற்றிருக்கிறியா? என்ன பேசுற நீ? செல்வி ஜெயலலிதா அவர்களும் உனக்கு உரிய மரியாதையை கொடுத்தார். நீ அந்த மரியாதையை காப்பாற்றிக்கிட்டியா? நீ என்ன பண்ண 2014? ஏய் ஜெயலலிதா, இப்படித்தான் இதை வால்டாக்ஸ் ரோடில் பேசுகிறாப்புல வைகோ. போயஸ் தோட்டத்தின் இரும்பு கதவுகள் எனக்காக திறக்குமா? திறக்காது. ஆனால் நான் மோடி சந்திக்க வேண்டும் என்று சென்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த கதவு திறக்கும், மக்கள் நல கூட்டணியில் அப்படின்னு அவர் பேசுகிறார். இப்படிலாம் நீங்கள் பேசிட்டீங்க, சரியா? இப்போ வந்து 2006 நான் எடுத்த முடிவு. 2006ன்றது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த கதை. இந்த கதையை இப்போ நீ பேச இல்லை, தன்னோட இருப்பை காட்டிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பை தான் நீ உன்னுடைய இருப்பை காட்டணும்னா மல்லை சத்யா போன்றவர்களை அரவணைத்து எடுத்து செல்ல வேண்டும். உன்னால் அது முடியல. இல்லை, இன்னைக்கு எப்படி அதை பார்க்குறோன்னா, ஒரு காலத்தில் எல்லாம் இருந்தவங்க இன்னைக்கு தட்டு மாதிரி தங்களோட இருப்புக்காக போராடிட்டு இருக்கப்போ பல தவறுகள் செய்கிறாங்க. அது மீடியா முன்னாடி அது பல தவறுகள்லாம் இல்லை வரும். ரொம்ப சிம்பிள். உன்னுடைய தவறு, உன்னுடைய கட்சி உனக்கு பின்னால் நீ யாரிடம் கொண்டு போய் சேர்த்திருக்க வேண்டும் என்றால் அந்த கட்சியோட தொண்டரிடம் கொண்டு போய் சேர்த்திருக்க வேண்டும். உன் மகனிடம் கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டும் நீ நினைச்சா இல்லையா? அங்கே தான் நீ உன்னுடைய தவறு வருது. ஏன்னா உன் மகன் திறமையானவனாக இருந்தாலும் கூட his first disqualification should be that he is your son. டிஸ்குவாலிஃபிகேஷன் அது நியாயமான பேச்சு. ஏன்னா நீ அதிமுக எம்ஜிஆருடைய நேரடி வாரிசு என்று பார்க்கப்பட வேண்டும் என்றால் யார்? ஜானகி அம்மையார், அவருடைய அதிகாரப்பூர்வமான மனைவி, சரியா? அவர் தானே வந்திருக்கணும். அந்த கட்சியை அவர் தேர்வு செய்யலை. அந்த வழியில் நாங்கள் பண்ண முடியாது. அது செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவர் இந்த கட்சியை முன்னெடுக்க முடியும் அப்படின்னு இந்த கட்சி தொண்டர்கள் நம்புகிறாங்க. அவர் பக்கம் போயிடுச்சு கட்சி. அடுத்து செல்வி ஜெயலலிதா அவர்களும் உற்ற தோழியாக இருந்து என்ன சொல்கிறது, 35 ஆண்டு காலம் அவருடன் பயணித்தார் அப்படின்ற ஒரே தகுதியை வைத்துக்கொண்டு, அது ஒரு மிகப்பெரிய தகுதி தான், இல்லைன்னு சொல்லலை. அவருடைய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் திருமதி சசிகலா அவர்களுடைய உழைப்பை நம்ம வந்து மறுத்து பேச முடியாது. அதை காரணமாக வைத்து நீங்கள் வந்து கட்சியை உங்கள்கிட்ட கொடுக்க முடியுமா? முடியாது அப்படின்ட்டுல. இதுதாங்க ஜனநாயகம். அங்கே எங்கேயோ ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வராருல, அதை இவங்களால ஏற்றுக்க முடியல. அதனால் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? தவழ்ந்து வந்தார், டேபிளுக்கு கீழே வந்தார். சரி, தவழ்ந்து வந்தார், டேபிளுக்கு கீழே வந்தார், எப்படியோ வந்தார், சரியா? ஆனால் அவர் குடும்ப வாரிசாக வரல.
நீங்கள் தகுதியே இல்லைனாலும் குடும்ப வாரிசாக கொண்டு வருவீங்கல்ல. நீ 2வது ஆட்டம் சினிமாவுக்கு போகாதனால பிறந்தவனுக்குலாம் நாங்கள் தலைவர்னு ஏற்றுக்கணுமா? சரி, ஓகே. ஐ திங்க் யூ மேட் யுவர் பாயிண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்னது அந்த மதிமுகவுக்கு மட்டும் இல்ல, பல கட்சிகளுக்கு வந்து பொருந்தும் அப்படிங்கிறது. நீங்கள் எந்த இடத்த வேணால் எடுத்துக்கோங்க. இல்ல அப்படிதான் நான் அதை வந்து பார்க்குறேன். பிஸ்னஸ், எந்த பிஸ்னஸ் மட்டும் இல்லை, பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை எந்த ஃபீல்டு வேணால் எடுத்துக்கோங்களேன். இந்த வீக்னஸ் இருக்கு இல்லையா, இது அழிவை இது உண்டாக்கும். வந்து கண்டிப்பாக அழிவை உண்டாக்கும் என்பதை விட இது என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய அத்தனை சாதனைகளையும் சிறுமைப்படுத்தி விடுது. அதுதான் வைகோக்கும் பொருந்தும். மிக்க நன்றி. இது வந்து ஒரு எல்லாரையும் பத்தி பேசின ஒரு அனாலிசிஸா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ்.